ஹாய் டு ஆல். இனிமேல் ஹாய் டு ஆல் இப்படி சொன்னால் இன்னும் நல்லா இருக்குது, இன்னும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மும்பை கிளம்பியிருக்காரு. எதனால மும்பை கிளம்புனாரு அப்படின்னு அடிச்சு பிடிச்சி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். இதனால நிறைய பேர் ஜனநாயகமோட பிரச்சனைக்காக அதோட ரிப்போர்ட் வாங்குறதுக்காக தான் அவர் மும்பை கிளம்பியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் நினச்சிருப்பீங்க. இல்லை, அதுக்காகலாம் அவர் மும்பை போவே இல்லை. எதுக்காக நம்ம தலைவர் மும்பை போயிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி சார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விசேஷம் நடந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமான செய்தியும் கூட. அதுக்காக மட்டும்தான் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா மும்பை போயிருக்கிறாரு. அப்படியான விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி சாரோட ஒய்ஃப் பிரியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செகண்ட் டைம் கன்சீவ் ஆயிருக்காங்க. அதுக்கான பேபி ஷவருக்காக மட்டும்தான் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா மும்பை போயிருக்கிறாரு. இதனால வேற ஏதாவது பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா அவர் மும்பை போயிருக்கிறாரு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான செய்திக்காக மட்டும்தான். எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு அந்த இடத்துல அவர் சந்தோஷமா இருப்பார். அதனால பயங்கரமா இதுக்கு அடுத்து தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வரும். கொஞ்ச நாள் கழிச்சு கூட வரலாம். ஆனால் அந்த ஃபோட்டோஸ்க்காக பார்த்துட்ருக்கேன். நீங்கள் மட்டும் இல்லை, பேசிகிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப அவளாக காத்துட்ருக்கேன். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்டங்க சொல்ல போகிறேன். ஒரு பஞ்சு சொல்லணும்னு தோணுச்சுங்க. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அட்லி வீட்டில் இட்லி செஞ்சாங்களான்றதை விட நம்ம வீட்டில் என்ன செஞ்சாங்க, நம்ம தட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா உணர்ந்து கவனிக்கணும் தானே அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சு சொல்லணும்னு தோணுச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுங்க.